எல்லாருமே சொல்றாங்க. இன்று ஒரு புதிய தகவல் சொல்லும். ஏன்னா எல்லாருமே ஓகம் என்று சொன்னால் வடமொழியிலிருந்து வந்தது என்று சொல்கிறார். அது அல்ல. நம்முடைய திருமூலர் திருமந்திரத்திலே அதற்கான குறிப்பிடுகிறது. தொல்காப்பியத்திலே தமிழில் ஓகம், ஓகம் என்பதுதான் தமிழ் சொல். யோக் என்பது வடச்சொல். யோக் என்று சொன்னால் ஒன்றிணைதல், மனமும் உடலும் ஒன்றிணைதல், அதான் யோக், யோகம். ஓகம் என்பது தமிழ் சொல். திருமூலர் திருமந்திரத்தில் அற்புதமான நிறைய பாடங்கள் இருக்கு. அதில் முக்கியமான பாடலை நம்ம சொல்லப்படுது. உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுடைய உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யாம் இருந்து ஓம்புகின்றேனே என்று திருமூலர். அதனால் உடம்பை நாம் பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். உடம்புக்குள்ள உத்தமன் இருக்கிறார். அந்த உத்தமனாகிய இறைவனை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் உடம்பை பார்த்துக்கணும்னா உடல் பயிற்சி, அதற்கேற்ற உணவு, உறக்கம், மகிழ்ச்சி, இது வேண்டும். அற்புதமாக ஐயா அவர்கள் பேசினார்கள். ஜெகதீசன் ஐயா அவர்கள் பேசும்போது இன்றைய காலகட்டத்திலே அது இருக்கிறதா என்ன நிறைய கேள்விக்குரியது. அப்போ ஓகம் பயில்தல் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது. அதற்கு குருவினுடைய முன்னிலையில தான் யோகத்தை கற்க வேண்டும். அற்புதமாக நிறைய வந்திருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கால் முட்டி வலி, இடுப்பு வலி, தலைவலி, இப்படி நிறைய வலிகளை நாம் உடலில் சேர்த்து இருக்கிறோம். அதுக்கு வலி என்று சொல்கிற பொழுது ஓகத்திலே வாயு கோளாறுகள் என்று சொல்கிறார்கள். அப்போ வாயு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வாயு சம்பந்தமான ஓக பயிற்சி முறைகள், மூச்சு பயிற்சிகள் இதெல்லாம் திருமந்திரத்தில் இருக்கிறது. அதனால ஓகம் என்பது தமிழ் சொல். தமிழிலே தான் தமிழர்கள் தான் கண்டு ஆராய்ந்து அதை பின்பற்றினார்கள். ஆனால் பிற்காலத்திலே பதஞ்சலி யோக சூத்திரத்தை மட்டும் நாம் முன்னிறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் 15ஆம் நூற்றாண்டிலே தான் ஒரு நூல் வந்தது. அந்த நூலை தான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் 6ஆம் நூற்றாண்டிலே திருமூலர் திருமந்திரம் வந்திருக்கிறது. 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய திருமூலர் திருமந்திரம். அந்த திருமந்திரத்திலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னை இறைவன் நன்றாக படைத்தவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். அதனால அந்த அளவிலே தமிழிலே செய்யப்பட்ட அற்புதமான ஓக நூல் மட்டுமல்ல, வாழ்வியல் நூலாகவும் அதை பார்க்க வேண்டும். அதை சொல்லி எல்லோரும் ஓகம் பயிலுங்கள். ஓகம் பயில்வதற்கு 20 நிமிடங்கள் போதுமானது. 20 நிமிடங்கள் போதுமானது. ஒரு நாளைக்கு 20 நிமிடம் எடுத்துக்கிட்டா போதும். உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் உங்களுடைய உறுப்புகளை அசைவுகளை ஏற்படுத்த வேண்டும். ரொம்ப எளிய பயிற்சி தான். நாம் பிள்ளையார் முன்னாடி நம்ம தோப்பு கரணம் போடுவோம். அதை கொட்டு என்று சொல்வார்கள். பிள்ளையார் கொட்டு என்று சொல்வார்கள். அந்த கொட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வைத்துக் கொள்ளலாம். கொட்டு எப்படி வச்சுக்கலாம்னா இப்படி கொட்டலாம். இப்படி கொட்டும் போது இங்கே இருக்கக்கூடிய தலை முன்பகுதி, இதுக்கு பேர் அறிவியலில் ஃப்ரண்டல் லோப் என்று சொல்கிறார்கள். பகுதியில் சென்டரில் இதை கொட்டினீங்கன்னா பரைட்டல் லோப் என்று சொல்கிறார்கள். இந்த பகுதி, இந்த பரைட்டல் லோபுடைய எட்ஜி என்று சொல்லக்கூடிய பகுதி, இந்த இடத்துல கொட்டுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காது மணலுக்கு மேலே கொட்டுதல். பிறகு தலைக்கு பின்பக்கம் இவ்வாறு கொட்டுதல். இது போன்று 5 புள்ளிகளில் நாம் கொட்டுகள் நாம் செய்து வைத்தால் நம்முடைய மூளை நரம்புகள் தூண்டப்பட்டு சுறுசுறுப்பாக இயங்கலாம். அதனால தான் அன்று வழிபாட்டு முறையில் வைத்திருந்தார்கள். அதனால இந்த வழிபாட்டு முறைகளில் இருப்பது ஓகம்தான் என்பது இன்று ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ தலை சரியாயிடுச்சு. கண்ணுக்கு பயிற்சி. கண்ணுக்கு என்ன பயிற்சி பண்ணப்படும்? கண்களை மேல் நோக்கி பார்த்தல், கீழ் நோக்கி பார்த்தல், இடப்பக்கமாக பார்த்தல், வலப்பக்கமாக பார்த்தல். பரதநாட்டிய கலைஞர்கள்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அப்போ கண்ணுக்கு பயிற்சி. அப்போ நாசித்துளைகளுக்கு பயிற்சி, மூச்சு பயிற்சி. நன்றாக மூச்சை உள்ளிழுத்து வெளியிடுதல். மூச்சு காற்று மெதுவாகவும் ஆழமாக உள்ளிழுத்து மெதுவாகவும் ஆழமாக வெளியிடுதல். வலது நாசி, இடது நாசி. இவ்வாறு ஒவ்வொரு உறுப்புகளையும் நாம் இயக்க தொடங்கினால் 20 நிமிடம் தான். அப்போ 20 நிமிடத்திலே ஒரு ஓக பயிற்சியை நாம் செய்துவிட முடியும். இது அனைத்தும் குருவினுடைய முன்னிலையில் செய்வது நல்லது. அதனால அற்புதமாக சொல்கிறார், மூச்சை கட்டுப்படுத்தி உணவையும் கட்டுப்படுத்தினால் நம்முடைய ஆயுள் நீட்டிக்கும். நமக்கெல்லாம் வயசாகிடுச்சு அப்படின்லாம் சொல்லாதீங்க. வயது ஆனாலும் இளமையாக இருக்கும். நிச்சயமாக வழியினை வாங்கி வயத்தில் அடக்கி பளிங்கொத்து காயம் பழுக்கினும் பெஞ்சா தெளிய குருவின் திருவருள் பெற்றார் வழி அது வெட்ட வெளி அது ஆமே என்று திருமூலர் திருமந்திரம் சொல்கிறது. அப்போ வயத்தில் வாங்கி என்று சொன்னால் வயத்தில் மூச்சை காற்றை அடக்குதல். இதெல்லாம் எப்படி பண்ணோம்? தெளிய குருவின் திருவருள். நம்ம பாடு தனியாக பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா பளிங்கொத்து காயம், பளிங்கு மாதிரி இருக்குப்பா இளமையில நம்ம அழகா இருந்தோம், இப்பயே அழகா தான் இருக்கோம்.
அப்போ பளிங்கொத்து காயம் பழுக்கினும் ரொம்ப வயசாகி போச்சுக்கோ. பிஞ்சா இன்னும் இளமையாக தான் இருக்கும். உள் உறுப்புகள் இளமையாக இருக்கும். வெளியில சுருக்கம் இருந்திருக்கலாம், நாடி தளர்ந்திருக்கலாம், நடை தளர்ந்திருக்கலாம், ஆனால் நம்முடைய உள் உறுப்புகள் இளமையாக இருக்கும் என்று சொல்கிறார். தெளிய குருவின் திருவருள் பெற்றார். வழி அது வெட்ட வெளி அது ஆகி காற்றில் காற்றாடி பறப்பதை போல நம்முடைய உடல் லெகுவாகிவிடும், லேசாகிவிடும் என்று சொல்கிறார். அதனால மூச்சு பயிற்சி முக்கியம். உடல் உறுப்புகளை முறையான முறையில் குருவினுடைய முன்னிலையில் பயிற்சி செய்தால் நலம் பெறலாம், வளம் பெறலாம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.